நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவரே. பிசாசானவன் ஆண்டவரே உமக்கு விரோதமாக பெருமையில் எழும்பும் பொழுது உடனே ஒரு நரகத்தை அவனுக்காக தயார் செய்கிறீர் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்படும் போது நரகமானது உண்டாக்கப்பட்டதாக சொல்லப்படல, அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யமும் நரகமும் ஆயத்தம் பண்ணப்படுகிற இடங்களாய் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆமென் ஆண்டவரே. நீங்கள் வெறும் வார்த்தையால் படைச்சதே இப்படி இருந்தால், நீர் ஆயத்தம் பண்ணுகிற இடம் பரிசுத்தவான்களுக்கு அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதே போல பிசாசுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் நீர் ஆயத்தம் பண்ணுகிற நரகம் எவ்வளவு கொடியதாயிருக்கும் ஆண்டவரே. இதை உணர்ந்தவர்களாயப்பா, உம்முடைய வார்த்தைக்கு எங்கள் செவிகளை சாய்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட நீர் பேசும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். ஆமென். ஒருவேளை வராதவர்கள் அதை நீங்கள் மீண்டும் யூடியூபில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் ஏற்கனவே தியானித்து கொண்டு ஒரு முக்கியமான காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். என்ன முக்கியமான காரியம் அது? ஹிண்ட்ரன்ஸ் டு அவர் பிரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? யாரெல்லாம் என் ஜெபம் உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த காரியங்களில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நாம் இதில் 4 செய்திகளை கேட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 காரியங்களை நாம் இதில் பார்த்துருக்கிறோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் 5 பாயிண்ட்ஸ். 5 வகையான காரியங்களை எப்படியெல்லாம் நம்முடைய ஜெபத்திற்கு தடை வருகிறது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நாம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் மற்றும் ஒரு காரியத்தை, நாம் வேதாகம் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனமாக இருக்கும்படி நாம் இவைகளை பார்க்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் இதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் ஒரு வாசகத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. It talks about negligence and indifference to the word of God. 28:9 பாருங்க என்ன வசனம். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. கர்த்தருக்கு நிறைய காரியங்கள் அருவருப்பானது பிரியமானவர்களே. ஆமென். தேவனுக்கு நிறைய விஷயம் பிடிக்காது. பெருமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஆமென், ஆமென், ஆமென். அவ்விசுவாசத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. கீழ்ப்படியாமை தான் நம்முடைய பிரதானமாக வச்சுருந்தா அதுவும் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள், பொய் சொல்லுகிறது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நிறைய காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென், ஆமென். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் நம்ம சப்ஜெக்ட் இன்னைக்கு என்னென்னா, என்னுடைய ஜெபத்திற்கு தடை வரக்கூடிய காரியங்கள். பெரிய ஆண்டவர் சொல்கிறாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய. ஆமென். அந்த விலக்குகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நம்ம விலக்குவோம்? நல்லா யோசிங்களேன். ஒரு காரியம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா, நமக்கு அது மேலே ஒரு அன்பு, ஒரு பிரியம் இல்லாமல் எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் விளக்கும். ஆமென். நமக்கு பிடிக்காதெல்லாம் விளக்கும். சாப்பாட்லேயும் அப்படி தானே. நமக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கலைன்னா அதை விளக்கிடுவோம். நமக்கு ஒரு கலர் பிடிக்கலைன்னா அதை விளக்கிடுவோம். நமக்கு ஒரு சென்ட்டு பிடிக்கலைன்னா அதை விளக்கிடுவோம். ஏன் நம்ம சில நேரங்களில் நமக்கு ஒரு ஆள் பிடிக்கலைன்னா நம்ம விளக்கிடுவோம். வேதம் இன்னைக்கு சூசகமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் உலகத்திலேயே மிகவும் ஆழமாக அதிக காலம் எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் வேதாகமம் தான். கிட்டத்தட்ட 1600 வருஷம். சரியாய் சொல்ல வேண்டுமானால் 1585 வருடம் என்று கூட சொல்லலாம்.
ஒரு 1600 இயர்ஸ் ஒரே கான்செப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் வந்து கிறிஸ்துவை குறித்து சொல்வார். இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் கொண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்து வரைக்கும் அப்படியே அந்த மெசேஜ் இருக்குங்க. 1600 வருஷம் மாற்றப்படாத உண்மைகள். இன்னும் நீங்கள் ஐ டிவோட் மை லைஃப் டு த ஸ்டடி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். நீங்கள் ஏதோ காலையில் எந்திரிச்ச உடனே ஏன்னா இன்றைக்கி பைபிள் படிக்கல எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, ஏதாவது ஆண்டவர் கோச்சிக்க கூடாது. தட்ஸ் நாட் த வே டு ரீட் த பைபிள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ரொம்ப வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் என்ன சொல்வது? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எல்லா மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் பெறலான்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் மெட்டீரியலாக பிளெஸிங்ஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய தன்மையில் நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீர்களோ, எப்படி வாழுகிறீர்களோ அதனுடைய மறுபக்கமாகத்தான் இந்த உலகப்படியான ஆசீர்வாதங்களும் மேன்மையான காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் திங்ஸை வந்து நம்ம ஒரு லைட்டை நம்ம எடுத்துட்டோம்னு வைங்களேன், இட் will have its own consequences. if not in your life, உங்கள் வாழ்க்கையில் இல்லாட்டும் உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையில் அந்த கான்சிக்வன்சஸ் இருக்கும். பி கேர்ஃபுல். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய நேரங்களில் இன்றைக்கு சபைகளிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம். முதல்ல நீ யோசிப்ப, நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் வாசிக்க நம்முடைய சிந்தனை வேற எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தால் you will never understand the scriptures. there has to be a devotion. அதாவது ஒரு பயபக்தி வேண்டும் பிரியமானவர்களே. வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக கையில் கொடுத்திருப்பது இயேசுவின் தன்மை இல்லாவிட்ட வார்த்தை. அவர் தான் வார்த்தை. இந்த பைபிளில் இருக்க ஸ்கிரிப்சர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. such a faithful God. ஆமென். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆழமான வார்த்தை பிரியமானவர்களே. இஸ்ரவேல் தேசம் அந்த ஜனங்களுடைய ஆளுகையின் கையை விட்டு போய் கிட்டத்தட்ட 2600 வருஷம், 2400 2600 வருஷம் ஆச்சு. சொன்ன மாதிரி அவங்க ஆளுகைக்கு திருப்பி கொண்டு வர்றார் ஆண்டவர். அல்லேலூயா. யாராலும் செய்ய முடியுமாங்க? 10 வருஷம் ஒரு காரியம் நடக்காட்டாலே அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு அப்புறம் சொன்ன மாதிரி அந்த தேசத்தை அவங்க கையில் கொடுக்குறார். அல்லேலூயா. அவ்வளவு மேன்மையுள்ள தேவன். ஆனால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்திற்கு மிக எச்சரிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். நீங்கள் பைபிள் எடுத்து வச்சுட்டு அதில் சொல்லப்பட்ட, அதில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியங்களெல்லாம் எழுதி வச்சு, இதெல்லாம் நான் கடைபிடிக்கணும், இந்தபடி நான் வாழணும், இந்தபடி நான் இப்படி செய்யணும், இந்தபடி நான் இப்படி செய்யணும்னு சொல்லி எழுதி அதை இருதயத்தில் வைத்து நாம் அதன்படி வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி பிரசங்கம் கேட்கலாம். யோசிச்சு பாருங்கள், நம்ம இவ்வளோ காலம் பைபிள் படிச்சிருக்கோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து இவ்வளோ காலம் பைபிள், என்ன மாற்றம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது பிரியமானவர்களே? தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். காட் இஸ் ஒன்லி டாக்கிங் அபவுட் திஸ். நீ வந்து உண்மையிலே அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை ஆகாரமாக உட்கொண்டு அது உனக்கு பலனளிக்கிறதா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே அந்த மாற்றம் தெரிய வேண்டும். முந்தி நான் பெருமையோடு வாழ்ந்தேன், வேதம் சொல்லுகிறது பெருமை தேவனுக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி, ஆகவே நான் இப்பொழுது எந்த விஷயத்தில் நான் பெருமையோடு இருக்கிறதில்லை. காரணம், நான் வேதத்தை வாசித்தேன். முந்தி நான் பொய் சொல்லுகிறவளாய் பொய் சொல்லுகிறவனாய் இருந்தேன். நான் வேதத்திலே வாசித்து அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகவே என் வாழ்க்கையிலே நான் பொய் சொல்லுவதை நிறுத்திவிட்டேன். முன்பு நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கிற குணம் எனக்கு இல்லை. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீ பிறரை மன்னிக்க வேண்டும். ஆகவே இன்றிலிருந்து நான் அந்த வசனத்தை வாசித்த நாளிலிருந்து நான் மன்னிக்கிறவனாக மாறிப்போனேன். ஜஸ்ட் இமேஜின் பிரியமானவர்களே, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குறனுடைய ஜெபம். நீங்கள் வந்து நிறைய நேரங்கள் நம்ம காலையில் ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறோம்ல, எல்லோரும் நிறைய நேரங்களில் அவசரமாக நம்ம சங்கீதத்தை மட்டும்தான் வாசிப்போம். பியூட்டிஃபுல். சங்கீதம் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். ஆனால் அதிக நேரம், அதாவது நீங்கள் எங்கெல்லாம் யூ ஃபைண்ட் டைம், கிவ் இட் டு த ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்.
ஏன்னா அது உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பதற்கு அந்த ப்ரீ ரிக்வஸ்ட் ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே, முன்றி தேவை ஒன்று இருக்கிறது. அவர் அதை பார்க்குறாரு. இவன் ஜெபத்தை நான் கேட்கணும்னா இவன் எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறான், அதை வாசிக்கிறான், அதை தியானிக்கிறான், அதை கடைபிடிக்கிறான் என்று அவர் பார்க்கிறவராயிருக்கிறார். இவன் நேசிக்கவும் மாட்டான், வாசிக்கவும் மாட்டான், வாசித்தாலும் கடைபிடிக்கவும் மாட்டான். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது மட்டும் நான் கேட்கணுங்கிறதுக்கு God in heaven is not for that. எனக்கு அருமையானவர்களே, நம் நிறைய நேரங்களிலே நாம் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த கிருபைகளை மாற்றி போடுகிறவர்களாயிருக்கிறோம். செவியை நம்ம விளக்கவே கூடாது. உண்மையிலே நீங்கள் நெஞ்சில் கை வச்சு பைபிள்னா எனக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம், எப்போ பார்த்தாலும் அதை எடுத்து வாசித்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வில் நான் வாழ்கிறேன்னு சொல்லுங்கள். ஐ அக்ரி வித் யூ 100% சொல்கிறேன். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருக்கவே மாட்டார். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையை நான் பல இடங்களில் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லியிருக்கிறேன். அவர் பெரிய மனிதர், மாமனிதர். அநேக சில்ட்ரன் ஹோம் வச்சுருந்தார், நூற்றுக்கணக்கான சில்ட்ரன் ஹோம், நூற்றுக்கணக்கான பள்ளிகளை நிறுவினார், உலகமெங்கிலும் பிரசங்கிப்பார். ஆனால் அவர் தன்னுடைய ஜேர்னல் எழுதும்போது என்னுடைய தனிப்பட்ட ஜெபம், அதாவது சாப்பாடு வேணும்னு கேட்ட ஜெபம் மாதிரியே இன்னொரு தடவையும் சாப்பாடு வேணும்னு இல்லை, 50,000 distinctive prayers are answered to me from God எழுதுகிறார். 50,000 தனித்துவமான ஜெபங்களை தேவன் எனக்கு கேட்டிருக்கிறார் என்று எழுதுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் முழங்காலே நின்று வருஷத்துக்கு 4 தடவை பைபிளை வாசித்துருவாராம். ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேதத்துக்கு, ஏன்னா நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிக்கு டைம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு டைம் இருக்குது, பணம் இருக்குது, ஹோட்டல். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஹவ் வி வேஸ்ட் அவர் டைம். வி ஹாவ் டைம் டு கோ டு த ஹோட்டல். யாருக்காவது ஹோட்டலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. நம்ம வந்து ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய டைம் இருக்குது. கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாலில் போய், சூப்பர் மார்க்கெட்டில் போய் அப்படி பார்த்து பொருளாக எடுக்கிறதுக்கு 3 hours போனாலும் நமக்கு நேரமே தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்கள். ஐம் ஜஸ்ட் அண்டர்லைனிங் தேட். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் அரட்டை அடிக்கிறது, நேரம் போகிறதே தெரியல. டிவியில் ஒரு ப்ரோக்ராமை உட்கார்ந்தோம்னா 2 மணி நேரம் ஆனாலும் நமக்கு அது தெரியறதில்லை. ஒரு வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கையோ எடுத்தோம்னா அந்த நேரம் போகிறதே நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேதத்தை எடுத்தால் மாத்திரம் நம்மளை அறியாமலே ஏதோ ஒன்று அதை கீழே வைத்து விட வேண்டும், போதும் வாசித்தது என்று ஒரு உணர்வு. இதை நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள் பிரியமானவர்களே. Do you have a desire to continuously read the scripture? அது இருக்கான்னு பாருங்க. ஐயோ எனக்கு நேரம் இல்லையே, பிள்ளைகளை பார்க்கணுமே, படிக்கணுமே, இப்படி இருக்கே, இதுக்கு மேலே வாசிக்க முடியலையே, உண்மையிலே எனக்கு இன்னும் தொடர்ந்து வாசிக்கணும் போலே இருக்கிறதே, அந்த ஒரு ஆவல், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாருங்க. ஒரு நாளைக்கு நீ 20 சாப்டர் வாசித்தியா, 100 சாப்டர் வாசித்தியா, that's not a question at all. I'm not talking about that. Do you have a desire? செவியை விலக்குகிறோமோ பிரியமானவர்களே? இப்போ என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளை வாங்குறதுக்கு வருஷக்கணக்காக வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு பைபிள் வாங்குவாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் தடிக்கு விழுந்து 5 பைபிள் வீட்டில் இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி நம்முடைய காரியங்கள் இருக்கிறது, அப்படித்தான் இருக்கிறது. நாம் அது கவனம் அதுக்கு செலுத்துகிறதே இல்லை. ஒரு சிறிய கதையை சொல்லுவார்கள், நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு இங்கிலாந்து தேசம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கடினமான சூழ்நிலையிலே ஒரு 2 பேர், கணவனும் மனைவியும் திருமணம் முடித்த பின்பு, அந்த திருமணம் முடித்த பின்பு புது வீட்டுக்கு அவர்கள் குடியேறி போகும் பொழுது அந்த சபை போதகரை, நீங்கள் வந்து இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு வீட்டிற்கு வர வேண்டும், இன்றைக்கு எங்களோடு நீங்கள் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஐயர்வாளும் அவரும் போதகரும் வந்துடுவார், பாஸ்டரும். பட் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சோன்னா அவர் போயிடுவார். எல்லாம் போனோன்னே அந்த அம்மா ஒவ்வொன்றா எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு அழகான சில்வர் ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், அது காணாமல் போயிடும். என்னடா எல்லா இடமும் தேடியுமே கிடைக்காது. அப்போ அந்த அம்மாவுக்கு என்னடா இவ்வளோ ஒரு பாஸ்டரு ஜோமண்ண கொட்ட கடைசியில் இப்படி வந்து களவான்ட்டு போயிட்டாரே நம்ம சில்வர் பூனை அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா
ஹஸ்பண்ட் சொல்ல விட்டுரு, அதனால் என்ன, இந்த ஒரு சில்வர் ஸ்பூன் தானே நம்ம வாங்கிக்கணும். இல்லை அது எப்படி ஒரு ஊழியக்காரர் வந்து களவாங்கலாமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்கும். முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆனிவர்சரியே வந்துடும், வெட்டிங் ஆனிவர்சரி அடுத்த டேட்டே வந்துடும் அடுத்த வருஷம். அப்போவும் அவங்க சொன்னார், இல்லை அந்த ஆளெல்லாம் கூப்பிட வேண்டாம், அவர் ஏற்கனவே நம்ம வீட்டில் களவான்ட்டு போனவர் அந்த அம்மா சொல்லும். அப்போ இல்லை நம்ம ஊழியக்காரங்க, கடவுள் நம்ம கொடுத்த ஊழியக்காரங்க, அவங்க எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம கனம் பண்ண வேண்டியது, நம்ம கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமைன்னு சரின்னு மியூச்சுவலி அக்ரி பண்ணி திருப்பியும் கூப்பிட்டாங்க. அப்பவும் ஒரு வாரேன்ட்டார். இந்த அம்மாவுக்குன்னா ஒரே நர்வஸ்னஸ், ஐயோ இந்த இடம் வந்து என்னத்தை தூக்கிட்டு போக போகிறாரு தெரியலையே அப்படிங்கும்போது அப்படியே வரும்போது அப்படியே கான்வர்சேஷன்லாம் வரும்போது அந்த அம்மா முந்தையே சொல்லும், நான் நேரடியாக போய் அவர்கிட்ட ரெண்டில் ஒன்று கேட்குறேனா இல்லையான்னு. ஆனால் இவர் தான் ஹஸ்பண்டு தான், அப்படிலாம் நீ கேட்கக்கூடாது, அப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த அம்மாவுக்கு பொறுக்கலை, என்னையா இவ்வளோ தூரம் நீங்கள் எப்படிலாம் ஊழியம் பண்ணுறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆஃப்டர் ஆல் எங்கள் வீட்டில் போன வருஷம் நீங்கள் வந்துட்டு போன ஒரு சில்வர் ஸ்பூனை நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும்போது, இல்லையம்மா நான் எப்படிம்மா அதை எடுப்பேன், நான் அதை எடுக்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோட அவர் சொல்லுவார், உங்கள் பைபிளை கொண்டாங்கன்னு கேட்பார். அந்த அம்மா எடுத்து கொண்டாந்து பைபிளை கொடுக்கும். அந்த பைபிளை திறந்தா அந்த சில்வர் ஸ்பூன் அந்த பைபிளுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இவங்க பைபிள் வாசிக்கிறாங்களா இல்லையான்னு சோதிப்பதற்கு ஒரு சின்ன டெஸ்ட் அவர் வச்சுருக்கேன். ஒரு வருஷம் அந்த அம்மா பைபிளை வாசிக்கலை. புது கணவன், புது வாழ்க்கை, எல்லா ஆசீர்வாதமும். சொல்லுவார்கள் பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில் அதிகமாய் தேவனை தேடி அவரை துதிக்கும் பொழுது நம் நலமாக இருப்போமா. அப்படிலாம் செய்யாமல் போகும்போது தான் ஒரு கற்பனைக்கு சொல்லுவார்கள், ஒரு சில நேரங்களில் சில உபத்திரவத்தை தேவன் அனுமதிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகிறது என்று சொல்லி. அப்போது வேதத்தை விலக்குகிற, ஆமேன், எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அவங்க வேதத்தை தூக்கியிருந்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, யார் அந்த ஸ்பூனை களவாண்டான்னு சொல்லி. யோசிங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா சங்கீதத்தில் முதல் அதிகாரமே அதை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நம்ம என்ன கான்டெக்ஸ்டில் சிந்திச்சிட்ருக்கோம், நம்ம ஆழமாக போகும்போது சில சமயத்தில் சப்ஜெக்டை மறந்துடுவோம். கர்த்தருடைய வேதத்தை நாம் வெறுக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் அவருடைய பார்வையில் அருமையானதாக இராது பிரியமானவர்களே. ஏன்னா சங்கீதம் 1 அதிகாரம் 2 படி சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஏன்னா ஃபேஸ்புக்கில் நான்லாம் பார்க்குறதே இல்லை, நான் அது பார்க்காம நம்ம இன்னும் செத்து போயிடுவோமா. டிவோட் டைம் for the reading of the scriptures. If you don't devote your time for the reading of the scriptures, I wonder whether your prayers will be answered. Your prayers has to be answered, otherwise it will be a problem to you. உங்களுக்கு ஜெபம் கேட்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே, இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. அப்போ வேதத்தை தியானிப்பதற்கும் வாசிப்பதற்கும் எந்த அளவிற்கு நமக்கு நேரம் இருக்கிறது, நீங்களே உங்களை அசஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் டிவியில் அந்த செய்தி, டிவியில் இந்த செய்தி, எல்லா செய்தியும் நம்ம கேட்டோம். ஆண்டவர் வந்து செய்தி கேட்கணும், நான் வேண்டான்லாம் சொல்லலை, நிறைய இது தவறான செய்தி இருக்கிறது, அதில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு தான் இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதான். இன்னொரு வசனத்தை, ஒரு 2 வசனத்தை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் இருதயத்தில் யாருமே உங்கள் பாஸ்டரோ வேறு யாரோ வந்துலாம் பயங்கரமாலாம் சொல்ல முடியாது. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு அதிகாரி, நீங்கள் தான் அதை பொறுப்பேற்று உங்கள் வாழ்க்கையில் போன வருஷம் எவ்வளவு நம்ம பைபிளை தியானிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த வருஷம் எவ்வளவு தியானிக்கிறோம், எவ்வளவு வாசிக்கிறோம், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். அவர் நல்ல செய்தி, அதாவது borrowed spirituality is always dangerous. அவர் எனக்காக ஜெபிப்பார், அவர் எனக்காக பயங்கரமாக ஆவியானவர் நீ பைபிள் வாசிக்கும் போது நானே உன்கிட்ட பேசுவேங்கிறாரு. சில நேரங்களில் இந்த செய்திகள் அவசியம்தான், ஆகவே தன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. But the Spirit of the Lord wants to talk to you personally. தேவனே உங்களோடு பேசுகிற காரியம் எவ்வளோ மேன்மையானது பாருங்கள், ஒரு மனுஷன் நம்மோடு பேசுகிறதை காட்டிலும்.
கண்டிப்பாக நீங்கள் செய்திகளை கேளுங்க. நான் அதை ஐ எம் நாட் டீக்ரேடிங் தேட். பட் ஆனால் என் தேவன் என்னோடு பேசணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜெப வாழ்க்கையும் அப்படி தான் ஆகிப்போச்சு. பர்சனல் ப்ரேயர் லைஃபே நிறைய பேர்கிட்ட கிடையாது. காலையில் எழுந்திரிச்சா 5 நிமிஷம், சாயங்காலம் எழுந்திரிச்சா 2 நிமிஷம். குரூப் ப்ரேயர் தான், அது நல்லா நடக்கும். எல்லாரும் கூடி கூடி ஜெபிக்கிறது மட்டும் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் ஜெபம் பண்ண விரும்பினால் தன் அறை வீட்டை பூட்டின்னு வேதம் சொல்லுது. அதுக்காக குரூப் ஜெபம் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணணும். அதை காட்டிலும் உங்களுடைய தனி ஜெபம் அதிகமாக இருக்கணுமா? நான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். நம்ம எந்த அளவிற்கு வேதத்தை தியானிக்கிறோம்? வேதத்தில் இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு தேவனை அறியாத புறமதஸ்தருக்கோ வேறு ஜனத்திற்கோ இந்த வேதத்தை எப்படி சொல்லி கொடுக்கணும்? ஒரு 15 நிமிஷத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் நம்மளால் சொல்ல தெரியணும். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும். எனக்கு தெரியாதுங்க. எவ்வளவோ பெரிய மேதைகளை எல்லாம் இப்படி சில போதகர்கள்ட்ட போய் கேள்வி கேட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் இழந்திருக்கிறோம். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. காரணம் வேதம் தெரியவில்லை. வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அக்கறை இல்லை. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். கடைசி காலம் எப்படி இருக்குமா? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கவே முடியாது அவங்களால. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதுமே சிலர் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தங்களாக தேடி வாசிக்கிட்டே போவாங்க. இன்றைக்கி நம்ம அந்தளவு தான் வேதமே இருக்குது. ஒரு ஆலயத்துக்கு போனால் இப்போ இந்த அடுத்து நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, வாக்குத்தத்த வசனங்கள் ஓடி ஓடி எடுக்கிறது. நான் என் குடும்பத்தில் நிறைய பேர் போய் எடுப்பேன். நான் சொல்லி நான்லாம் வரலன்றேன். எனக்கு என் தேவன் நான் வாழ்கிறதற்கு வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே ஒரு கட்டளையோடு ஒட்டி தான் இருக்கிறது. அந்த கட்டளையும் கீழ்ப்படிதல் வசனத்தை மட்டும் வெட்டி விட்டுட்டு அதை மட்டும் ஒன்று போல அது பெருசாக போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்காது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். என்ன பிரதர், நாங்கள் ஆயுஷ் நாள் முழுவதும் எடுத்திருக்கோம், எங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் எங்களுக்கு நிறைவேறி இருக்கு. உண்மையிலே நீங்கள் அதை விசுவாசிக்கிறதுனால நிறைவேறது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதனுடைய பின்னணி, தேவனுடைய முழு இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி ஒரு கீழ்ப்படுதலின் காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் மறைத்து விட்டு எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? வேத வசனத்தில் ஒரு பகுதியை நம்ம மாற்றி அமைச்சால் அந்த சாபம் நம்ம குடும்பத்தில் வந்து நிற்கும். ஜனங்கள் சீர்கட்டு போகிறதற்கு ஒரு தவறான பாதை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அதை எல்லாரும் ஆமோதிக்கிறோம். இங்கே என்ன சொல்லுது பார்த்தீங்க? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். பொறுக்காதான் சிலருக்கு. எத்தனை பேர் நீங்களே யோசித்து பாருங்களேன். புலம்பல் புஸ்தகத்தை எத்தனை பேர் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க? சச் அ பியூட்டிஃபுல் புக். எரேமியா அதிகாரத்தை நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு திறந்த உடனே பார்த்தா ஆசீர்வாதமான வசனம் தான் வரணும். யாரையா உங்களுக்கும் எனக்கும் அப்படி சொல்லி கொடுத்தது? என்கிட்ட ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார். நான் பல வருடங்களுக்கு முன்பதே இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் மகனை, உன் ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களை தினமும் எரேமியாவின் அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை நீ வாசிக்க சொல்லு, அவர்கள் பின்மாறி போக மாட்டார்கள் என்று சொன்னார். எத்தனை பேர் அது இன்றைக்கு வரை கடைபிடிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தேடுறோம் அங்கே ஏதாவது ஆசீர்வாதமான எச்சரிப்பின். இந்த ஆவி உங்களுக்குள் போராடுகிறதற்கு இந்த கடைசி காலங்களிலே ஆயத்தமாக இருக்கிறது. நாம் முழு வேதத்தையும் தேவனுடைய புத்தகம் என்று நினைத்து, அவர் எனக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதம் என்று நினைத்து அதை வாஞ்சையோடு வாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. எப்படி? திரளாய் சேர்த்து கொண்டு. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு பிரசங்கியரை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஐம் ஆஸ்கிங் ஸ்ட்ரைட் அவே தட் கொஸ்டின். ஒருவேளை அவர் நல்லவராக இருந்தால் கரெக்டு. ஆனால் அது அப்படி நீங்கள் பின்பற்றல சில சமயத்தில் ரொம்ப தப்பாகிரும். ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் மெடிடேஷன் on the Holy Spirit. I never say that you should not hear sermons.
பிரசங்கங்களை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது எச்சரிக்கையோடு கேட்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா கடைசி காலம் இப்படி இருக்குமா, நமக்குள்ளே இந்த போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி செவித்தனம் உள்ளவர்களாகி, இங்கேயும் இந்த செவி வருது பார்த்தியா, செவிக்கு விலக்கி அங்கே, அதே மாதிரி இங்கே செவிக்கு தினம் உள்ளவர்களாகி தடி ஆயிடுச்சு, அது காது கேட்காது. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களைன்னு என்ன அர்த்தம், பிரசங்கங்களைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படி வாசித்து பாருங்களேன், தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற பிரசங்கங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு அதுக்கேற்ற போதகர்களை தான் நம்ம தேடுவாங்க. பி கேர்ஃபுல். அடுத்து 4வது வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி வருதாங்க. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்போ தான் அது வந்திருக்கு. நிறைய இன்னைக்கு சபைகளில் பார்த்தா அழகாக அப்படி டமால் டுமூன்னு அந்த புகை வரும், லைட் அடிப்பாங்க, கிளப் நைட் கிளப் மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் நான் போய் பார்த்ததை வைத்து சொல்லுகிறேன், எல்லா பிரசங்கம் அழகாக இருக்கும், ஆனால் எச்சரிப்பின் அந்த சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு வேதனை பிரியமானவர்களே. உங்களுக்கு எது வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இப்போ கிருபைன்னு சொல்கிறேன்ல, உண்மைதான். அவருடைய இரக்கம் இல்லாமல் ஒரு பயலும் நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்க போகிற இயேசு கிறிஸ்து இனிமே தானே நீங்கள் இயேசுவை பார்க்கணும். நியாயத்தீர்ப்பில் அவர் நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவர் நியாயாதிபதியாக இருப்பார். உங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், நான் உனக்கு இவ்வளவு காலம் கொடுத்தேனே, உன் வேதம் உன் வீட்டிலும் உன் மடியிலும் எவ்வளவு காலம் இருந்தது, நீ அதை எவ்வளவு முக்கியப்படுத்தினாய், எவ்வளவு நேசித்தாய், தூக்கிட்டுலாம் போற. நான் அதை நேசிக்கவே இல்லை, அதை வாசிக்கவே இல்லை, அதை தியானிக்கல. சரியா? நம்ம ஒருவேளை யாருமே 0வா இல்லை, ஆனால் 10 மார்க் தான் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை 100 மார்க் எடுக்க அழைக்கிறார். இரவும் பகலும். நீங்கள் சொல்லலாம், என் வேலை என் படிப்பில் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நிச்சயமாக நடக்காதுன்னு வச்சுக்கோமே. ஒரு வசனத்தை எடுத்தால் நீங்கள் சும்மா இருக்கிற நேரம், போகிற நேரம், ட்ராவல் பண்ணுற நேரம், அதாவது பிரியமானவர்களே, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எப்போ தெரியுமா? இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்க முடியும். உங்களுடைய ஜெபம் அழகாக நம்ம வாசித்தோம், நீ என் வேதத்தை விலக்கிட்டேனா உன் ஜெபத்தை நான் அறிவிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிப்போம், நேரம் இல்லை நமக்கு. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11 நான் உங்களுக்கு வாசிக்கட்டும் பிரியமானவர்களே. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல், நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி வசனமே என்னென்னா, நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிற, அவர் சொல்கிறதெல்லாம் எது, கர்த்தர் சொல்கிறதெல்லாம் என்னது, வார்த்தை, அவருடைய வார்த்தை. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல். எத்தனை நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேத வசனம் சில காரியங்களை சொன்னாலும், நான் என் ஜென்ம சுபாவத்தின்படி தான் நடப்பேன், என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன், என் ஆசைகளின்படி தான் நடப்பேன், வேதத்தில் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வசனத்தை வாசித்தும் கேட்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கலைன்னா நியாய தீர்ப்பில் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. எத்தனை முறை உன்னோடு சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருங்க, வேதாகமும் இவ்வளோ பெருசாக ஏன் இருக்குது? நமக்கு 2 வசனமே போதும். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இருதயத்தும் முழு ஆத்மாடும் உனக்கு கொண்ட எல்லாத்தோடும் முதல்ல அவரை நேசி, உன்னை போல் பிறனை நேசி. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சுட்டார் ஆண்டவர். Why then we need all the scriptures? It's enough that 2 scripture is not enough. 2 வசனம் போதுமே பிரியமானவர்களே. அவ்வளவு என் பிள்ளைகள் வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், எனக்கு கீழ்ப்படிவார்கள், நானும் அதன் நிமித்தமாய் அவர்கள் ஜெபத்தை கேட்டவர்களை ஆசீர்வதிப்பேன் என்பதே காரியம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல், நல்லா யோசிங்க, தங்கள் தோளை முரட்டாத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். உண்மையிலே நீங்கள் பைபிள் எவ்வளோ வாசிக்கிறீங்கிறத பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. இரவும் பகலும் தியானிக்கணுங்கிற அந்த இருதயத்தின் வாஞ்சை உங்களுக்கு இருக்கான்னு தான் நான் கேட்குறேன்.
That's what the Spirit of the Lord is asking today. உண்மையான ஐயோ பைபிளை பாதியில் இன்னைக்கு வைக்கிறோமே இந்த சாப்டரை என்னால் ஃபுல்லாலும் பிடிக்க முடியலையே. எப்போவுமே ரொம்ப நிறைய வாஸ்தவம்னு நீங்கள் பெரிய பரிசுத்தவன்லாம் நினைக்காதீங்க. சில நேரம் ஒரு வசனத்தை ஆழமாக சிந்திச்சு கொண்டே 3 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலாம் வரலாம். எப்படி ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறாரோ. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த வசனம் இன்னொரு லென்த்துக்கு போகுது. உன் ஜெபத்தை அருவருக்கிறேங்கிற மாத்திரமல்ல, நான் சொல்லி எழுதி கொடுத்த வேதத்தை நீ கேட்காம உன் இருதயத்தை வைரமாக்கிட்டேன்னா கோபம் வருமா ஆண்டவருக்கு? அது எங்கே போய் முடியும் பெரியமானவர்களே? மனுஷன் எதிர்த்துனுன்னா நம்ம பலத்தில் கூட அதை மேற்கொள்ளலாம். பிசாசு எதிர்த்து வரும்போது தேவன் நமக்கு துணை இருந்தால் அது ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு துணை இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் வருபவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரே நமக்கு விரோதமாய் வரும், நம்ம என்ன செய்வோம் பிரியமானவர்களே? யோசிங்க. அவர் ஒன்றுமே இல்லை, நம்ம யாரையும் அவர் அழிக்கணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பிரியம். ஆனால் நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சாதாரண நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு 10 எம்ப்ளாயி போட்டிருக்கிறீங்க, அதில் ஒரு 2 பேர் மட்டும் நீங்கள் ஆஸ் அ மேனேஜர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்கிற சரி சார் செஞ்சிடறேன் சார்னு சொல்லி அவங்க நீங்கள் சொல்ல வேலை பார்க்குற 8 பேருக்கு நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? த காமன் சென்ஸ் வில் டெல் யூ டோன்ட் மிஸ்ரெப்ரசன்ட் காட். ஏன்னா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் தேவன் சொல்லுகிற காரியத்திற்கும் தவறாய் மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள். தேர் மிஸ்ரெப்ரசன்டிங் காட். மோசேயவே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்னை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டேங்கிறார். அவங்க 2வது முறை கல்லின் மேலே தன் கோலை வைத்து அடிக்கும் பொழுது தண்ணீருக்காக, யூ மிஸ்ரெப்ரசன்டட் மீ. நீ என்னை நான் சொல்லாத ஒன்றை செய்து என்னை ஜனங்களுக்கு முன்பாக தவறாக காட்டுகிறாய். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா அது? இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஏன் முடியாது? ஏன் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம். How much we rejected. சரி, நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? எனக்கு இது பிடிக்காதாங்க, ஆனால் வசனம் அப்படி சொல்லுது, வேறு வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆகணும். This is the way to lead a Christian life. I may not like it, I may not be happy with it, but the creator of the world has said that. இன்னைக்கு நிறைய குடும்ப விஷயங்களிலும் பிள்ளைகளின் விஷயங்களிலும் வெளியான காரியங்களிலும் சபைகளின் காரியங்கள் நிறைய சொல்றாரு. எவ்வளவு வேதத்தில் எழுதியிருக்கு, நீங்களும் நானும் சபையின் காரியங்களிலே விசுவாசிகளுக்குள்ள நீ கோட்டுக்கு போகாதரான்னு. Who follows that? அப்படி வரும்போது வைரமாக்கினார்கள் ஆகையால் தங்கள் இருதயங்களை என் வார்த்தைக்கு கடினமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம். சாதாரண கோபம் இல்லையா? ஜீவனுள்ள தேவன் அவர் கோபப்பட்டாலே பூமி உருகிருங்க. இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பிசாசையே தன் வார்த்தையால் உண்டாக்கினவர், தேவ தூதர்களை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார். வானாதி வானங்களுமை கொள்ளாதே. அவர் வார்த்தையவே கேட்டுட்டு நம்ம இஷ்டப்படிக்கு வாழ்ந்தோம்னா நிச்சயம் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லு, நான் உன்னை தேடி வந்தேன், பசியாக இருந்து நீ எனக்கு என்ன ஆகாரம் கொடுத்தேன்னு கேட்குறாரு. தாகமாக இருந்து நீ என்கிட்ட வரலையே. என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? நான் உனக்கு வசனத்தை கொடுத்து நீ அதன்படி வாழலை. ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால்
நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ. அதாவது வேத வசனம் வாசிக்குமோ உங்கள் இருதயத்தில் பேசுகிறார்ல, அதுதான் அவர் கூப்பிடுற காரியம், அவர் சொல்லிக் கொடுக்குற காரியம். ஆகையால் நான் கூப்பிடும்போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே, அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே, அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே, அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ முக்கியமான காரியம் பாருங்க. அவருடைய வசனத்தை நீங்கள் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நடக்காது. லேர்ன் திஸ் டுடே, டெல் அதர் பீப்புள் டுடே. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜெபம் கேட்கப்படும்னு. கேட்கப்படாமல் போவதற்கு இந்த காரியத்திலே நாம் கவனமாக இருந்தால் நிச்சயம் தேவனும் ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை வாஞ்சிக்க, அதுதான் கேட்டீங்க, நீ எவ்வளோ வாசிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்கல. எந்த அளவிற்கு உன் செவியை அதன் மேலே வைத்திருக்கிறாய், உனக்கு வாஞ்சை இருக்கிறது என்று கேட்டீரப்பா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள்ளே ஆண்டவரே குறைவிருக்குமானால் நீர் மன்னித்து, உம்முடைய வேதத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அதை தியானித்து அதன்படி வாழ்ந்து எங்கள் ஜெபத்தை எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபையின் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் எங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதுனால நன்மையை பெற்றுத்தர ஜீவனுள்ள தேவனை நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.